ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பழம் வெளியிலிருந்து பார்த்தா சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்து. அதுதாங்க சீதா பழம். பலரும் இதை இனிப்பு பழம் மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் சி, விட்டமின் பி6, பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர், அயன், டயட்ரி ஃபைபர், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இந்த எல்லாமே, அதாவது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த சீதா பழத்தில் இருக்குது. இந்த பழத்தை யார் சாப்பிடணும், யார் அளவாக சாப்பிடணும், சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும், அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு சீத்தாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. இந்த பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சிங்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்துது. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து தான் விட்டமின் சி. இது இரத்த வெள்ளை அணுக்களை சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். சிலருக்கெல்லாம் சாதாரணமாகவே சளி, இருமல், காய்ச்சல் அடிக்கடி வரும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் சீத்தாப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல் இதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி வெளியிலிருந்து வரும்ல அந்த பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்றுக்கள் இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கூட நமக்கு உடம்பு கிடச்சிரும். சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுக்க உங்களோட முழு இம்யூனிட்டி பவரும் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக பருவ காலங்களில் வரும்ல அந்த சளி, இருமல், காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் உதவியாக இருக்குது. இரண்டாவது நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. இதயம்ங்கிறது நம்ம உடலில் முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்துக்கு தேவையான பொட்டாசியம் சத்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது. இதயம் ஆரோக்கியமாக செயல்படணும்னா பொட்டாசியம் சத்து தாங்க ரொம்ப முக்கிய தேவை. சீத்தாப்பழத்தில் இது இருக்கிறதுனால சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுது. அதே மாதிரி இதயத்தோட தசைகளை இயல்பாக செயல்படவும் வைக்குது. அந்த பொட்டாசியம் இருக்குல்ல, அது சோடியம் குறைவாக இருக்கிறதுனாலையும் இது இதயத்துக்கு ஒரு சமநிலையான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். மூன்றாவது நன்மை, மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு இது உதவுது. இதில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. இதனால் குடலோட இயக்கத்தை இயல்பாக வச்சுருக்கிறதுக்கும் மலத்தை இலக்கி வெளியே தள்ளுறதுக்கும் சீத்தாப்பழம் பயன்படுது. அதே மாதிரி உடல் உறுப்புகளை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். வயதானவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு சீத்தாப்பழத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். நான்காவது நன்மை, கண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. சீதா பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது, கரோட்டினாய்டும் இருக்குது. இது கண்களோட செல்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. வயசு அதிகரிக்கிறப்ப ஏற்படக்கூடிய கண் சார்ந்த நோய்களை சரி பண்ணுறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் உதவியாக இருக்கும். மாலைக்கண் நோய், கண் மங்குதல், கண் உலர்ந்து போதல், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோன்னா கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது சீத்தாப்பழம் பயன்படுது. இந்த பழம் கூட நிறைய காய்கறிகளும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்ப கண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரில் சீத்தாப்பழத்தை என்ன பேர் சொல்லி அழைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. ஐந்தாவது நன்மை, மூளையோட ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. மூளை அப்படிங்கிறது ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான தகவல்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. நினைவாற்றல், கவனம், கற்றல், முடிவெடுக்கும் திறன் இது எல்லாத்துக்கும் போதுமான ஊட்டச்சத்துக்கள் அவசியமாக இருக்குது. சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி6 இருக்குது. இந்த விட்டமின் தான் நரம்பு மண்டலத்தோட இயல்பான செயல்பாட்டுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, மூளையில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் தகவல்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற வேலையும் இந்த விட்டமின் தான் செய்து. சில நரம்பு கடத்தியுடைய வேதிப்பொருட்களை உருவாக்குறது கூட விட்டமின் ரொம்ப உதவியாக இருக்குது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அதனால கான்சன்ட்ரேஷன் பவர் மேம்படும்.
சிலருக்கெல்லாம் மனசோர்வு அதிகமாக இருக்கும். அதுலேருந்து வெளில வர்றதுக்கும் மனசோர்வை குறைக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் பயன்படுது. மூளையை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் பிரெயினை நல்லா ஷார்ப் ஆக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சீத்தாப்பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். 6வது நன்மை, எலும்புகளுக்கு ஆதரவாக இந்த சீத்தாப்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வயசு அதிகரிக்கிறப்ப பலருக்கும் மூட்டு வலி, எலும்பு பலவீனம், கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சீத்தாப்பழத்தில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது மாதிரியான தாதுக்கள் இருக்குது. இது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் சூரிய ஒளியில் நீங்கள் காலையில் நிற்கணும். ஏன்னா சூரிய ஒளியில் நின்றுட்டிங்கன்னா விட்டமின் டி உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம உடம்புக்கு விட்டமின் டி இருக்குல்ல, இது ரொம்பவே முக்கியங்க. அதுக்கப்புறமா கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றப்ப விட்டமின் டி இருந்துச்சுன்னா எளிமையாக உடம்பு இருக்குல்ல அது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கும். அடுத்து உடற்பயிற்சி, தினமும் 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும். கால்சியம் நிறைந்த விட்டமின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அதுலேயும் சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 7வது நன்மை, இரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. சீத்தாப்பழத்தில் இரும்பு சத்து, காப்பர்லாம் இருக்குது. இதனால இரும்பு சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய அனீமியான்னு சொல்லுவோம்ல, அந்த இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் கூட சீத்தாப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப இரத்த சோகை வராமல் தடுத்துக்கலாம். 8வது நன்மை, சருமத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் சருமம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சீத்தாப்பழத்தில் இருக்குல்ல இந்த விட்டமின் சி உடலில் கொலாஜனை உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவுது. கொலாஜன் அப்படிங்கிறது சருமத்தோட பொலிவுக்கு ரொம்ப முக்கியமான பொருளுங்க. 30 வயசை எட்டின உடனே வயசு அதிகரிக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தி இருக்குல்ல அது உடம்புல இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிருது. ஆனால் கொலாஜன் நிறைந்த உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறப்ப அது சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கொலாஜன் உற்பத்தி செய்கிறதுக்கு விட்டமின் சியும் இருக்கிறதுனால முகத்தை எப்பயுமே க்ளோவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. செல்களை பாதுகாக்கிறதுக்கு கூட இது பயனுள்ளதாக இருக்குங்க. 9வது நன்மை என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு பெரிய டவுட்டே இருக்கும். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் அளவாக சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல பழுத்த பழங்கள் அவங்க எடுத்துக்கணும். சுத்தமாக கழுவிட்டு அடுத்து சாப்பிடணும். அளவாக எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே பாதுகாப்பு தான். இதில் விட்டமின் சி, விட்டமின் B6, நார்ச்சத்து, பொட்டாசியம் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சிறந்த உணவாக இருக்கும். ஆனால் கர்ப்ப காலத்தில் சிலருக்கு சர்க்கரை நோய் வரும். அவங்க அந்த டைமில் இந்த பழத்தை தவிர்த்துறதே ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். 10வது நன்மை, உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கும் அதாவது கட்டுப்படுத்துறதுக்கும் சீத்தாப்பழம் பயன்படுது. சீத்தாப்பழம் மற்ற பழங்களை விட அதிக கலோரி கொண்ட ஒரு உணவாக இருக்குது. அதனால எடை குறைவாக இருக்கிறவங்க, வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள், வளர்கிற குழந்தைகள், அதிக உடல் உழைப்பு செய்கிறவங்களாம் அளவாக தினமும் நம்ம எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான கூடுதல் சக்தி கிடைக்கும். அதிகமாக சாப்பிட்றப்ப தேவையற்ற கலோரிகளும் அதிகமாகும். இதனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். சீத்தாப்பழம் இயற்கையாகவே சர்க்கரை நிறைந்த ஒரு பழம் தான். இதில் இயற்கையான சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழத்தை தவிர்த்துறதே ரொம்ப நல்லது. அப்படி அவங்க சாப்பிட்றதா இருந்தால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரம் மட்டும் கொஞ்சோண்டு கம்மியான அளவு மற்றவங்கலாம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சீத்தாப்பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பெரியவர்கள் ஒரு நடுத்தரமான அளவில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிடலாம். அதோட சதை பகுதி சுமார் 100லேருந்து 150 கிராம் மட்டும் இருக்கிற மாதிரியான பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு 2லேருந்து 4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறதே போதுமானதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேணாம். பெரியவங்க நடுத்தர பழம் எடுத்துக்கலாம். எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லதுன்னா, காலையில் உணவுக்கு அப்புறமா சாப்பிடலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இத்தனை நன்மைகளை கொண்ட இந்த சீத்தாப்பழத்தை இனிமேல் நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க.
இந்த வீடியோல சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பத்தி தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம சீத்தாப்பழத்த பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.